இப்பங்க அவரை 5 கட்சிக்காரங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுறோம். ஒன்னு திமுக, இன்னொன்னு அதிமுக, அடுத்தது பிஜேபி, அடுத்தது சின்னம்மா, அடுத்தது டிடி. இப்போ அவரு திமுகவுக்கு போக மாட்டார். காரணம் இருக்கு. ஏன்னா திமுகவால தேவர் சமுதாயம் அழிந்து கொண்டிருக்கு. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டா போக மாட்டார். அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. எடப்பாடி பழனிசாமியால தேவர் சமுதாயத்துக்கு என்ன என்ன சீர் அழிவுகள் பேரிழப்புகள் என்பதை நன்கு உணர்ந்தவர். அதே மாதிரிங்க மீதி இருக்காங்க அந்த 3 பேர். இந்த 3 பேர் கூப்பிட்டால் கண்டிப்பாக போவார். அதுல நயினார் நாகேந்திரன் 2 முறை அவரை கூப்பிட்டு தனியாக பேசிவிட்டார். ஆனால் பேச்சுவார்த்தை உடன்பாடு இல்லை. அவர் கேட்கிற கோரிக்கைகளுக்கு அங்கு சாத்தியமாகல. அதே மாதிரிதான் டிடிவியிடம் என்ன கோரிக்கை வைத்தார்னு கேட்டீங்கன்னா, நான் உங்களுக்கு ஓட்டு கேட்டு வரேன், ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு கேட்டு வரமாட்டேன். எடப்பாடி பழனிசாமி எங்களுடைய கொள்கை எதிரி அப்படின்ட்டார். அதனால அங்கேயும் பேச்சுவார்த்தை